ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஃப்எக்ஸ் சந்துரு. அண்ட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா USOIL. அண்ட் ஆல்ரெடி நம்ம வந்து USOIL வந்து வீக்லி அனாலிசிஸ் வீடியோவில் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டோம். அண்ட் அதிலே நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணியிருக்கிறோம். பட் மார்க்கெட் பார்க்கும்போது இன்னுமே கொஞ்சம் செப்பரேட்டாக அதை பற்றி டீட்டெயில்டாக அனாலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அண்ட் அதனால தான் இந்த வீடியோ. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து USOIL கம்ப்ளீட்டாக ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து லோவர் டைம் ஃப்ரேம் வரைக்கும் எல்லாமே டீடைல்டாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம்ல இருக்குது. அண்ட் மந்த்லி டைம் ஃப்ரேம்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அண்ட் ஆல்ரெடி நம்மள ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஆல்ரெடி ஆயிலுக்கு வந்து கீழே இந்த பிரைஸ்ல இருக்கும்போதே அண்ட் ஹை பிரேக் பண்ணியிருக்கனால இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அண்ட் இதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அகைன் மார்க்கெட் வந்து இந்த ஹை வரைக்கும் போகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ரெண்டு பிரைஸ்மே என்ன ரீசனுக்காக கொடுத்துருந்தோம் அப்படின்னா இது ரெண்டுமே ஒரு கிளியரான ரெசிஸ்டன்ட் ஏரியா அப்படிங்கறனால தான் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அண்ட் இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் ஏரியா. அங்கிருந்து மார்க்கெட் கரெக்ஷன் கொடுத்து கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அதையும் பிரேக் பண்ணி போகுது அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரெசிஸ்டன்ட் ஏரியா வந்து இப்போதைக்கு ரீசன்ட் டைம்ல இல்லங்கிறதுனால அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நம்ம வந்து அது அகைன் போச்சு அப்படின்னா நம்ம ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் டூல் யூஸ் பண்ணி அண்ட் அந்த மாதிரி வேணா ப்ரெடிக்ட் பண்ணலாமே தவிர அண்ட் கரண்ட் ரெசிஸ்டன்ட் ஓவரால் ஹையை பிரேக் பண்ணிருச்சுன்னா அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ட் ஏரியா கிடையாது. ஓகேவா? அதனால இந்த ரெண்டு ஏரியா வந்து நம்ம மெயினா கொடுத்துருந்தோம். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, இந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் இந்த லெவலை டச் பண்ணிட்டு அண்ட் அங்க இருந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ இங்க இருந்து ஃபுல்லா நமக்கு ஃபால் தான் ஆக போதா இல்ல இங்க இருந்து சைட்வேஸ் ஆக போதான்னு கேட்டீங்கன்னா அண்ட் என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம்ல இது ஒரு கிளியர் பையிங் ட்ரெண்ட்ல தான் மார்க்கெட் இருக்குது. ஓகேவா? இப்போ ட்ரெண்ட் பாருங்க, இது உங்களோட லோ அண்ட் ஹையர் லோ அண்ட் இந்த இடத்துல ஒரு ஹையர் ஹை வச்சுட்டு அகைன் ஹையர் லோ அண்ட் அகைன் இது ஒரு ஹையர் ஹை அண்ட் இது ஒரு ஹையர் லோவா கூட இருக்கலாம். அப்போ இந்த லெவலை டச் பண்ணிட்டு இங்க இருந்து அகைன் மார்க்கெட் மேல போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஓகேவா? இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேமோட ரிசல்ட். இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம்ல இங்க இருந்து மேல போகணும் அப்படின்னா இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம்ல தான் நம்ம என்ட்ரி எடுக்காம கேட்டா கண்டிப்பா கிடையாது. லோவர் டைம் ஃப்ரேம்ல தான் என்ட்ரி எடுப்போம். அப்போ லோவர் டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி கிடைச்சிச்சுன்னா தான் நம்மளுக்கு இது வந்து பாசிபிள். இல்ல இன்னும் மார்க்கெட் கீழே கீழே போய்கிட்டே தான் இருக்குது அப்படின்னா இன்னும் அகைன் மார்க்கெட் இந்த லெவல் வரைக்கும் கூட வரலாம். அப்ப அகைன் இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் கொடுக்கலாம், எந்த மாதிரி நடக்கலாம். ஓகேவா? நம்மளுக்கு இப்போ பையிங் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துக்குள்ள ஒரு கிளியர் பையிங் என்ட்ரி கிடைக்குது அப்படின்னா இந்த ஜோன் ஏரியாக்குள்ள கிடைக்குது அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி எடுக்கிறவங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் USOILோட மந்த்லி ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து டெய்லி பார்க்கலாம் அண்ட் ஒவ்வொரு டைம் ஃப்ரேமா செக் பண்ணலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி எல்லா டிராயிங்கும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். அண்ட் ரிமூவ் பண்ணிட்டு அகைன் ஜோன் ஏரியா மட்டும் வரைஞ்சிக்கலாம். இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் ஏரியா. ஓகே, இப்போ நம்ம வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் டெய்லி டைம் ஃப்ரேம் நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா கரெக்டாக பாருங்க, அந்த லெவலை பிரேக் பண்ணிட்டு இதுதான் நம்ம இப்போ ரீசன்ட் டைம்ல ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தது. இதுதான் என்ன அப்படின்னா இந்த ஏரியாக்குள்ள மார்க்கெட் ரொம்ப நாளாக சுத்திக்கிட்டு இருக்குன்னா இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான். ஓகேவா? அண்ட் இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். அப்போ இந்த லெவல்ல இருந்து பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஓகேவா? அண்ட் எந்த சைடு பிரேக் பண்ணுதோ அங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ பையிங் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த லெவல் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அண்ட் இப்போ கரண்டா டெய்லியோட சப்போர்ட் ஏரியா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த லெவல் தான். ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பாருங்க எத்தனை டைம் மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. இங்க ஃபர்ஸ்ட் ஒரு டச் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்குது அண்ட் அகைன் இங்க ஒரு டச் அகைன் இந்த இடத்துல கரெக்டா எக்ஸாக்டா டச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேலே போயிருக்குது. அகைன் இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட் கரெக்டா அந்த லெவல் வரும்போது அகைன் ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. அகைன் மார்க்கெட் கீழே வந்து இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் ஏரியா மாதிரி கொடுத்துட்டு அகைன் கொஞ்சம் மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிருக்கு. அப்ப இத்தனை டைம் இந்த லெவலை பிரேக் பண்ண முடியாம வந்திருக்கனால இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிருக்கு அப்படிங்கிறதுனால இன்னும் அகைன் ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு அகைன் நல்லா செல் ஆகலாம். ஓகேவா? அண்ட் இதைத்தான் நம்ம வந்து நம்ம இந்த வீக்கோட வீக்லி அனாலிசிஸ் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தோம். பட் நம்ம அங்க வந்து ஹையர் டைம் நம்ம மந்த்லிலாம் செக் பண்ணல, டைரக்டா டெய்லில மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகேவா? ஓகே, இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டேஜ் படி நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் ஏரியா இப்போ. ஓகேவா? ஏன்னா மார்க்கெட் கீழே வந்துட்டுங்கிறதுனால இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் ஏரியா. சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஓகேவா? இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரெசிஸ்டன்ட்டை டச் பண்ணிட்டு அகைன் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அப்போ டெய்லி டைம் ஃப்ரேம்ல இனிமேல் ஒரு கரெக்டான பையிங் ஸ்ட்ரக்சர் கொடுத்துச்சுன்னா
கண்டிப்பா பை பண்ணலாம். என்ன ரீசன்? மந்த்லில அந்த அளவுக்கு என்ட்ரி இருக்கு. அதாவது மந்த்லில நமக்கு இப்போ ஹையர் லோ ஏரியால இருக்குது. அப்போ கரெக்டா இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் கீழ இன்னுமே கொஞ்சம் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு டெய்லியில இன்னும் அகைன் நம்மளுக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அப்போ நம்ம பையிங் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ அந்த டைம்ல வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் இருக்குது, அதனால நமக்கு வந்து அகைன் மார்க்கெட் கீழே தான் வரும்னு நினைச்சோம் அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு நமக்கு வந்து டெக்னிக்கல் எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகுதோ அதை விட கம்மியாக தான் லோவர் டைம் ஃப்ரேமுக்கு ரியாக்ட் ஆகும். இப்போ நம்மளுக்கு வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம்ல ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியால வந்து ட்ரெண்ட் வந்து டெய்லியில நமக்கு சேஞ்ச் ஆயிருச்சு அப்படிங்கும்போது நம்மளுக்கு இது ஒரு கிளியர் பையிங் ஸ்ட்ரக்சரை வந்து மீன் பண்ணுது. அப்படிங்கும்போது நமக்கு வந்து லோவர் டைம் ஃப்ரேம் மந்த்லியை விட லோவர் டைம் ஃப்ரேம் தான் நமக்கு டெய்லி. அப்போ டெய்லியில வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் நமக்கு என்ட்ரி கிடைக்குதுன்னா இன்னும் 1 ஹவர்ல போய் நம்ம வந்து செல்லிங் பார்க்க வேண்டியிருக்கும். அப்போ 1 ஹவர்ல அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து லோவர் டைம் ஃப்ரேமா நமக்கு வந்து கன்சிடர் ஆகுது. அப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் நமக்கு பையிங்கையும் லோவர் டைம் ஃப்ரேம்ல செல்லிங்கையும் நம்மளுக்கு வந்து காட்டுது. அப்படிங்கும்போது நம்ம பையிங்கை தான் நம்ம வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அண்ட் அதுதான் ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். ஆல்ரெடி இப்போ நம்ம சொன்ன மாதிரி டெய்லியில வந்து ட்ரெண்ட் பையிங்க்கு சேஞ்ச் ஆனாதான் நம்ம வந்து பையிங் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அண்ட் அது வரைக்கும் பையிங் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா டெய்லியில வந்து ஒரு கிளியர் செல்லிங் ஸ்ட்ரக்சர் அண்ட் மந்த்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு கரெக்ஷன். ஆனா கரெக்ஷன் தான் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு தோராயமா தான் சொல்லிட்டு இருக்கோம். எக்ஸாக்டா இது கரெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அது டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆக கூட நமக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? அண்ட் எல்லா சைடுமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்க எந்த சைடு வந்து அதிகமா நம்மளுக்கு வந்து என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அதிகமா இருக்குங்கிறத பார்த்துட்டு அண்ட் அந்த டைரக்ஷன்ல தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து டெய்லி அனலைசிஸ் பண்ணியாச்சு. அண்ட் டெய்லி நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு கரெக்ஷன். இப்போ நமக்கு இன்னைக்கு கூட மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பையிங் தான் போய்கிட்டு இருக்குது. இன்னும் மார்க்கெட் மேல போய் இந்த லெவலை டச் பண்ணிட்டு இந்த ஜோனியருக்குள்ள எங்கனாலும் அகைன் லோவர் டைம் ஃப்ரேம் அதாவது 1 ஹவர்ல உங்களுக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற சமயத்துல நம்ம இந்த இடத்துல செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் இன்னும் டீடைல்டா பாத்தீங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து இது நம்மளோட லோவா இருந்துச்சு அண்ட் அகைன் இது லோவர் லோ அகைன் நமக்கு இந்த இடத்துல பிரேக் பண்ணிருச்சு. அப்போ ஹையர் ஹை கொடுத்துட்டு ஹையர் லோ கொடுத்துட்டு இப்போ ஹையர் ஹைக்கு மார்க்கெட் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இன்னும் அகைன் மார்க்கெட் மேல போயிட்டு அகைன் ஒரு கரெக்ஷன் அகைன் மேல அகைன் கரெக்ஷன் அகைன் மேல இந்த மாதிரி இந்த இடத்துக்குள்ளே ஒரு சேனல் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு கூட மார்க்கெட் ஃபாலோ ஆக ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இங்க நம்ம எங்க என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா இன்கேஸ் இந்த மாதிரி சேனல் ஒரு ப்ராப்பரான சேனலா ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இந்த சேனலை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கரெக்ஷன்ல என்ட்ரி எடுக்கலாம். இல்ல அண்ட் சும்மா டைரக்டா மார்க்கெட் மேல போனாலுமே அகைன் அங்க இருந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா? அண்ட் அது வந்து ஒரு நல்ல என்ட்ரியா இருக்கும். அண்ட் 1 ஹவர்ல என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் USOIL வந்து ஒரு நல்ல என்ட்ரியா இருக்கும் செல்லிங் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அண்ட் பையிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு கிளியரான டெய்லியில ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்க இனிமேல் பையிங் போக வேண்டாம். ஏன்னா இப்பதான் ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்திருக்கு. அதனால நமக்கு வந்து பையிங் அவ்வளவு சீக்கிரத்துல போகாது. அண்ட் இன்கேஸ் போகுது அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேம் அதாவது டெய்லியில கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு என்ட்ரி எடுங்க. ஏன்னா அதோட ஹையர் டைம் ஃப்ரேம் என்ட்ரி வந்து மந்த்லியோட என்ட்ரி அப்படிங்கும்போது அதோட ப்ராஃபிட்டுமே ரொம்ப அதிகமா இருக்கும். அண்ட் அந்த ரீசன்னால டெய்லியில கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு மட்டும் பையிங் எடுங்க. அது வரைக்கும் பையிங் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். அண்ட் இப்போதைக்கு 1 ஹவர்ல நீங்க பாக்குறீங்க லோவர் டைம் ஃப்ரேம்ல பாக்குறீங்க அப்படின்னா அண்ட் ட்ரெண்ட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மேல போயிட்டு அதுக்கப்புறம் டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகுது 1 ஹவர்ல அப்படின்னா செல்லிங் என்ட்ரி வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, அண்ட் இதுதான் வந்து USOIL கம்ப்ளீட் அனலைசிஸ். அண்ட் இதை பத்தி கொஞ்சம் டீடைல்டா அனலைசிஸ் பண்ணணும்னு நினைச்சேன். அதனால தான் இந்த வீடியோஸ் கொடுத்தேன். அண்ட் ஆல்ரெடி நம்ம வந்து USOIL பத்தி தனியா வீடியோ கொடுத்து அண்ட் ரொம்ப நாள் ஆகுது. அண்ட் அந்த ரீசனுக்காக தான் இந்த இடத்துல நம்ம வீடியோ கொடுத்தோம். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஃபாரெக்ஸ்ல எந்த புரோக்கர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அண்ட் அதுல போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்களும் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பத்தி லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட வெப்சைட் லிங்க் இருக்குது. அண்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் நாங்கள் கவர் பண்றோம்னு சொல்லி டீடைல்டா அதில் கொடுத்துருப்போம். அண்ட் நீங்க பாருங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க டேரக்டா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.